நம் பலனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வல்லமையின் சத்தியம் நெகேமியா 8:10. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். ஆம் நண்பர்களே, எஸ்ரா என்கிற தேவ மனிதன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஜனங்களிடத்துல வாசித்து விளக்கங்களை அறிவிக்க ஆரம்பித்த உடனேயே அழத் தொடங்கிட்டாங்க. உடனே நெகேமியா, எஸ்ரா, லேவியர்கள் இவர் அனைவரும், இது நீங்க அழ வேண்டிய நாள் இல்ல, இது பரிசுத்தமான ஒரு நாள். ஏனென்றால் சுட்டரிக்கப்பட்டதான தேவாலயம் மீண்டும் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அது நம்ம துக்கத்தோடு கொண்டாடாதபடி மிகுந்த சந்தோஷத்தோடு நம்ம கொழுமையான உணவுகளை சாப்பிட்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து நம்ம அதை ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. உடனே அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதன்படி செய்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்ருவை நம்ம விழத்தள்ளணும்னா கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து நம்முடைய பலனை நம்ம தக்க வைத்து கொள்ளும் போது நம்மை பார்க்குற சத்ரு அவன் விழுந்து போயிடுவான். இந்த வார்த்தையின்படி அவர்கள் செய்ததுனால தேவன் அவங்களுக்கு பலனை கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியாய் அந்த நாளை கொண்டாடினாங்க. அதே போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒரு சில சுச்சுவேஷனை பார்த்து குத்த வச்சு உட்காந்து எப்போ பாரு அழுதுகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் எடுத்து போட்டு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்து அவருடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம சந்தோஷமாக இருப்போம். தேவனும் நம்மில் மகிமைப்படுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சுட்டரிக்கப்பட்டதோ அல்லது இடிந்த நிலைமையில காணப்பட்டுகிறதா, கர்த்தர் நமக்கு சொல்லுகிறாரு, அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம எழும்பி அவருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி நிலைநிறுத்த போகிறார். இஸ்ரவேல் எனும் கன்னிகையே நான் மீண்டும் கட்டுவிப்பேன் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி அவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவரில் பலப்படுவோம். ஜெபிப்போம். எங்களை பலப்படுத்துகிற தேவனே, ராஜா, நாங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சோர்ந்து போகாமல் உங்களை மகிழ்ச்சியாக இருந்து அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க, கற்றுக் கொடுங்கப்பா. நாங்கள் எப்பொழுதும் சத்ருவை விழத்தள்ளணுமே தவிர அவனை தட்டி எழுப்பி கொண்டு இருக்கக்கூடாதுப்பா. அந்த ஞானத்தை எங்களுக்கு தந்து எங்களுக்கு போதித்தரலுங்க. ஆளுகை செய்யும் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை மகிழ்வித்து பலப்படுத்துவாராக. வல்லமையில் வளரு, வல்லமையாயிரு. God bless you.